Hello buddies, welcome back to இன்னம் Royal Wings. First of all, எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் மேலும் நீங்கள் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட ஈச் அண்ட் எவ்ரி வீடியோஸும் நிச்சயமாக உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் தரும். இவ்வளவு நாளாக நாங்கள் கிராமர் பற்றியான வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்சம் பேர் லிங்குவிஸ்டிக் பற்றி வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காகவும் அதோட லிங்குவிஸ்டிக் லேர்ன் பண்ணுற இங்கிலீஷ் லாங்குவேஜ்காரருக்கும் ஆர் லெக்சரர்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்களுக்காகவும் நாங்கள் இப்போத்துலேருந்து உங்களுக்காக லிங்குவிஸ்டிக் வீடியோஸ்களை அப்லோட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நாங்கள் நியூ டாப்பிக்காக இன்ட்ரடக்ஷன் டு லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக் பற்றி பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்ஸ் டிஸ்கஷன் டைம். ஓகே, வாட் இஸ் லாங்குவேஜ்? லாங்குவேஜ்னால் என்னவா இருக்கும்? ஏன் நாங்கள் அதை யூஸ் பண்ணுறோம்? நாம் ஏன் அதை பற்றி படிக்கணும்? லாங்குவேஜில் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்குது? அது எப்படிலாம் வந்திருக்கும்? இப்படி நிறைய கொஷின்ஸ் உங்களுக்குள்ளே தோணுதா? எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? சரி வாங்க பார்க்கலாம். வாட் இஸ் லாங்குவேஜ்? அதை பற்றி சபீர் என்றவர் 1921 அதாவது 1921 அதை பற்றியான ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்கார். அதாவது லாங்குவேஜ் இஸ் அ பியூர்லி ஹியூமன் அண்ட் non-instinctive method of communicating ideas, emotions and desires by means of voluntarily produced symbols. அதாவது லாங்குவேஜ்னால் எங்களோட விருப்பங்கள், உணர்ச்சிகள் அண்ட் யோசனைகளை நாமவே முன் வந்து அறிகுறிகள் ஊடாக வெளிப்படுத்துவது. அதாவது இந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், பாடி சைன்ஸ் அந்த மாதிரி கூட சொல்லிக்கொள்ளலாம். எக்ஸாம்பிளுக்கு நாம் குட் மார்னிங்னு சொல்கிறோம். இது நாம் ஒரு ஆளுக்கு ரெஸ்பெக்டோடு வெளிப்படுத்துகிற ஒரு முறைன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ ஃப்ரான்ஸில் இல்லை சைனாவில், லண்டனில் அப்படின்னு சொல்லி நாங்கள் வேறு நாடுகள் பார்க்கும் பொழுது அவங்களும் குட் மார்னிங் தான் சொல்லுவாங்க. ஆனால் குட் மார்னிங்ன்ற டேர்ம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அவங்களோட வேர்ட்ஸ், அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அவங்களோட பாடி சைன்ஸ் அப்படி யூஸ் பண்ணி அவங்களுடைய எண்ணங்களை வெளியில் கொண்டு வருவாங்க. இதைத்தான் லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன் வேன்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக நாம் ஹியூமன் கம்யூனிகேஷனில் லாங்குவேஜ் எப்படி வழிவகுக்குதுன்னு பார்த்துக்கலாம். லாங்குவேஜ் ஆஸ் எ ஃபார்ம் ஆஃப் ஹியூமன் கம்யூனிகேஷன். ஓகே, இப்போ அதை பற்றியான டெஃபினிஷன் பார்ப்போம். லாங்குவேஜ் இஸ் known as the cognitive skill and the roots of it are situated in the evolution of brain. அதாவது இது ஒரு cognitive skill அண்ட் ரூட் சம்மந்தப்பட்டமான ஒரு விஷயம்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும்னு சொன்னால் இது ஒரு அறிவு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அதனால் இதனுடைய வேர் மூளையோட பரிணாம வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்குது. அல்லாட்டிக்கு பரிணாம வளர்ச்சின்னு ஒரு பேஸாக இருக்குன்னு சொல்லப்படுது. அக்கார்டிங் டு Ferdinand de Saussure theory, the linguistic system in each individual's brain is constructed from experience. அதாவது ஃபெர்டினாண்ட் டி சோஷர் அவரோட தியரியில் லாங்குவேஜ் எப்படி ஒர்க் ஆகுது என்றதை செமியோட்டிக் ட்ரையாங்கிள் ஊடாக மிகவும் தெளிவாக சொல்லியிருக்காரு. அதாவது இந்த செமியோட்டிக் ட்ரையாங்கிள் ஒவ்வொருடைய எண்ணங்கள், அதாவது தாட்ஸ் மற்றும் பொருட்கள், அதாவது இந்த சிம்பிள்ஸுக்கு ரெண்டுக்கும் இடையிலான ஒரு வேர்ட் ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்லியிருக்கு. இது தனிப்பட்ட மனிதனுடைய மூளையில் இருந்து, அனுபவத்தில் இருந்து கட்டமைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நாம் லாங்குவேஜ் தியரிஸ் பற்றி பார்க்க போகிறோம். சரி வாங்க ஒன்றொன்னா பார்ப்போம். லாங்குவேஜில் மொத்தமாக 6 தியரி இருக்குது. நாம் இப்போ ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்ப்போம். சரியா? அதில் ஃபர்ஸ்ட் தியரி டிவைன் சோர்ஸ். இதில் ஏன்ஷியன்ட் பீப்புள்ஸ் எல்லாருமே லாங்குவேஜை எப்படி பார்த்தாங்கன்னு
லாங்குவேஜை அவங்க கடவுள் கொடுத்த வரமாக நினைப்பதையும் பற்றி தான் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு, ஹிந்துஸ் கிறிஸ்டியன்ஸ் ஆன காலத்தில் லாங்குவேஜை கடவுளாக கொடுத்த பரிசுன்னு சொல்லி நம்பினாங்க. ஆனால் கடைசியில் இந்த தியரியை ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் செய்தாங்க. எப்படின்னு சொன்னால், பேரண்ட்ஸ் கிட்டே இருந்து சில்ட்ரன்ஸை பிரித்து அதன் மூலியமாக தனிமைப்படுத்தி செய்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ லாங்குவேஜ்ன்றது கடவுள் கொடுத்த வரம்ன்ற எக்ஸ்பெரிமெண்ட்டில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆனதுனால இது ஒரு நம்பிக்கைன்றதாலே தியரி 1 அப்படியே டிவைன் சோர்ஸ்ன்னு முடிஞ்சிருக்கு. இப்போ தியரி நம்பர் 2. தியரி நம்பர் 2ல் என்ன சோர்ஸ்ன்னு சொன்னால், த நேச்சுரல் சவுண்ட் சோர்ஸ். அதாவது பேர்லேயே இருக்கு பாருங்கள், த நேச்சுரல் சவுண்ட். தானாகவே அல்ல நேச்சுரலாகவே உருவாகக்கூடிய அந்த சவுண்டை தான் நேச்சுரல் சவுண்ட் சோர்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை ஜெஸ்பர்சன் என்றவர் 2 தியரி மூலமாக விளங்கப்படுத்தியிருக்காரு எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் தியரி என்னன்னு சொன்னால், பவ் தியரி. அதாவது இது ஆர்னமெட்டோஃபியா சவுண்டை உள்ளடக்குது. ஆர்னமெட்டியா சவுண்டுன்னா என்னன்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஒரு உயிரினம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த உயிரினம் எப்படி கத்துமோ அதை வச்சு நாங்கள் அதுக்கான பேரை சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குக்குவன்னு எடுங்களேன். குக்குவன்னு எடுக்கும் பொழுது நாங்கள் அது உண்மையாக குக்குன்னு தான் கத்துமே ஒளி அதோட பேர் குக்கு இல்லை. ஆனால் நாங்கள் குழந்தைகளுக்கு சொல்லும் பொழுது குக்கு போகுதுன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஸோ இந்த இதுகளோட பேர் தான் ஆர்னமெட்டோஃபியா. அதே மாதிரி தான் பவ் தியரின்னு சொல்லுவாங்க. ஜெஸ்பரன் சொன்ன செகண்ட் தியரி பூ தியரி. இது இயற்கையாகவே, அதாவது இதுக்கு இதுதான்னு சொல்லாமே இயற்கையாகவே வர்ற சவுண்ட்ஸ். அதாவது நாங்கள் ஏதாவது அடிப்பட்டால் அவுச் அப்படின்னு சொல்கிறது, இல்லாட்டிக்கு ஏதாவது பார்த்ததுன்னா வாவ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு இதுகளில் இந்த செகண்ட் தியரிக்குள்ளே வரப்போகுது. ஆக நேச்சுரல் சவுண்ட் சோர்ஸ் ஒரு இயற்கையாக தோற்றம் பெறக்கூடிய ஒரு சவுண்டுகளை தான் நாங்கள் இதுக்குள்ளே உள்ளடக்குவோம். நெக்ஸ்ட்டாக நாங்கள் பார்க்க போகிறது தியரி 3. தியரி 3 என்னன்னு சொன்னால், மியூசிக்கல் சோர்ஸ் தியரி. ஸோ இந்த பேர்லேயே அந்த சோர்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது அதுக்குள்ளே தெரியுதா? என்னவா இருக்கும்? குட். மியூசிக்கல் சோர்ஸ்ன்னு வர்றதுனால மியூசிக், இந்த பாட்டு அல்ல இசை, இதன் மூலியமாக வரக்கூடிய சோர்ஸ் அதுதான் அதில். அதாவது என்னன்னு சொன்னால், இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, ஒரு வேர்டு உருவாக்குறதுக்காக ஆரம்பத்தில் நாங்கள் சவுண்ட்ஸுகளை தான் உருவாக்கியிருப்போம். எடுத்ததுமே அம்மான்னு சொல்லியிருக்க மாட்டோம். அம்மா 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 அப்புறம் தான் வரும். அம்மா அப்படின்னு சொல்லி தெளிவாக அப்போ தான் வரும். ஸ்டார்ட்டில் மா மா ஒரு உணர்வு அல்லாட்டிக்கு ஒரு சவுண்ட்ஸ் அந்தளத்தோடு தான் வரும். அதே மாதிரி தான் இந்த மியூசிக்கல் சோர்ஸும் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், குழந்தை பிள்ளைகள் இருக்காங்க. குழந்தை பிள்ளைகள் நல்ல சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது எடுத்ததுமே வார்த்தைகள் சொல்கிறது கிடையாது. இருந்து பாடுவாங்கன்னு பாடுவாங்க. பாடிட்டு நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி மா மா அப்படி தான் சொல்லுவாங்க. அப்புறம் தான் மா, அப்போ தான் அவங்களுக்கு வேர்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். நாக்கு பழக்கப்படைய கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அப்புறம் அம்மா. அதே மாதிரி தான் இந்த மியூசிக்லேருந்து வந்து ஒரு வேர்டாக அவங்க மாற்றிக்கொள்கிறது தான் இந்த மியூசிக் சோர்ஸ் தியரி. ஓகே, நாங்கள் இப்போ அடுத்ததாக 4th தியரி பார்ப்போம். 4th தியரி என்னன்னு சொன்னால், த சோஷியல் இன்டராக்ஷன் தியரி. இந்த சோஷியல் இன்டராக்ஷன் தியரியை ஜெஸ்பர்சன் என்றவர் 1922 யோ ஹீ ஹோ தியரின்னு சொல்லி இதை சொல்லியிருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இட் இன்வால்வ்ஸ் த அட்டரன்சஸ் ஆஃப் சவுண்ட்ஸ் இன் ஃபிசிக்கல் எஃபர்ட்ஸ். உடல் ரீதியாக வெளிப்படக்கூடிய சவுண்டை தான் யோஹிஹோ தியரி, அதாவது சோஷியல் இன்டராக்ஷன் தியரின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன்னா, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயம் நீங்கள் வருவது ஹூன்னு சொல்லி கற்றுவீங்க, இல்லாட்டிக்கு ஹேன்னு சொல்லி கற்றுவீங்க. இல்லாட்டிக்கு இந்த மாதிரி இப்போது ஸ்கூல்ஸ்களில் நடக்கக்கூடிய விளையாட்டு நாளுகளுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் வரும் பொழுது ஏதாவது உங்களோட வின் ஜெயிச்சிருச்சுன்னு சொன்னால் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன ஒரு வகையான சத்தம் எழுப்புவீங்க. அப்போ என்ன, அந்த மொத்த ஒரு குரூப்பாலேயே ஒரு வகையான ஒரு சத்தம் கொண்டு எழும்புது. த சோஷியல் இன்டராக்ஷன்ஸ், இந்த மற்ற எல்லார் மூலியமாகவும் இன்டராக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு சவுண்ட் ஒன்று வருது. அதுதான் அந்த சோஷியல் இன்டராக்ஷன் தியரி. அதன் மூலியமாக ஒரு சவுண்ட் ஒன்று வெளிப்படுறதுனால தான் அதுக்கு அப்படி ஒரு பேர் ஒன்று வந்திருக்கு.
நெக்ஸ்ட்டாக நாங்கள் பார்க்க போகிற தியரி வந்து 5th தியரி. அது என்னென்னு சொன்னால் த ஃபிசிக்கல் அடாப்டேஷன்ஸ் தியரி. இந்த சோர்ஸ் பற்றியான டெஃபினிஷன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இட் ஃபோக்கஸ் ஆன் த ஃபிசிக்கல் ஃபீச்சர் தட் ஹியூமன் பொசஸ் எஸ்பெஷலி தட் சப்போர்ட்ஸ் த ஸ்பீச் ப்ரொடக்ஷன். ரொம்பலாம் யோசிக்காதீங்க, இது பெரிய விஷயம் இல்லை. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் ஹியூமன் ப்ராசஸில், அதாவது கதைக்கும் பொழுது ஹியூமன் ப்ராசஸ் என்னவாலாம் இருக்கும், உதடு அசையும், வாய் அதாவது பல்லு, நாக்கு, உள்நாக்கு, ஆக மொத்தத்தில் கழுத்தில் இருந்து வாய் வரைக்கும் இருக்கக்கூடிய அவ்வளோ சிஸ்டமுமே ஒரு அசைவுக்குள்ளாகும். அப்படி அசைவுக்குள்ளாகும் பொழுது தான் சவுண்ட்ஸ் வேரியேஷன்ஸ் நடக்கும். ஸோ அந்த சவுண்ட்ஸ் வேரியேஷன்ஸில் அல்ல இந்த அசைவுகளில் நம்மளுடைய கவனத்தை செலுத்துறது தான் த ஃபிசிக்கல் அடாப்டேஷன் சோர்ஸ். அவ்வளோதான். லாஸ்ட் தியரி, அதாவது 6th தியரி என்னென்னு சொன்னால் ஜெனட்டிக் சோர்ஸ். ஜெனட்டிக் சோர்ஸ்னால் வேறு ஒன்றுமே இல்லைங்க, மரபு வழியாக வர்றது. அதை வந்து இந்த எஜுகேஷன் அல்ல இந்த லாங்குவேஜ் இதில் எப்படி சேர்க்குறாங்கன்னு சொன்னால் ஃபிசிக்கல் அடாப்டேஷனுக்கு நேர் எதிரானது அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங்கில் வரும். என்னென்னு சொன்னால் ஃபிசிக்கல் அடாப்டேஷன் சொன்னால் நாங்கள் ஃபிசிக்கலாக அடாப்ட் பண்ணி பழக்கி நாங்கள் அதை இருக்கணும். ஜெனட்டிக்னால் அப்படி இல்லை, மரபு வழியாக தானாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது மனிதன் லாங்குவேஜில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு திறமையோட வெளிவாரதுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஆள் மிமிக்ரி பண்ணுறாங்கன்னு வைங்க, அந்த ஆள் ஒரு சின்ன ஆள், ஒரு கிரேட் 6 அல்ல கிரேட் 5 படிக்கிற ஆள் மிமிக்ரி பண்ணது முன்ன பின்ன மிமிக்ரி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலை, செய்யலை, ஆனால் மிமிக்ரி நல்லா பண்ணுறாரு அப்படின்னா அது எப்படி வரும்? ப்ராக்டிஸ் பண்ணாமன்னு சொன்னால் நிச்சயமாக அவராக செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஸோ இதில் வந்து ஜெனட்டிக் தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு. அதே அவர் ப்ராக்டிஸ் பண்ணி தான் அந்த மிமிக்ரி இதை எடுத்திருப்பாராக இருந்தால் அது வந்து ஃபிசிக்கல் அடாப்டேஷனுக்குள்ளே போயிருக்கு. ப்ராக்டிஸ் பண்ணலை, ஆழம் சின்னதாக இருக்கார், திடீர்னு யதார்த்தமாக மிமிக்ரி நாலேஜ் வந்துருச்சுன்னு சொன்னால் அது ஜெனட்டிக் சோர்ஸ் தாங்க. இவ்வளவு நேரமாக நாங்கள் லாங்குவேஜில் இருந்த தியரிஸ் பார்த்தோம். அதாவது டோட்டலாக 6 தியரிஸ் இருந்துச்சு. இனி நாங்கள் பார்க்க போகிறது வந்து யூல்ஸால் சொல்லப்பட்ட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் லாங்குவேஜ் பற்றி பார்க்க போகிறோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லாங்குவேஜும் 6 வகையாக தாங்க பிரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஆர்பிட்டரினஸ், செகண்ட் ப்ரொடக்டிவிட்டி, தேர்ட் டியூவாலிட்டி, ஃபோர்த் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃபிஃப்த் கல்ச்சுரல் டிரான்ஸ்மிஷன்ஸ் அண்ட் லாஸ்ட் ரிஃப்ளெக்சிவிட்டி. வாங்க ஒவ்வொன்றா தனித்தனியாக மீனிங்ஸ் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நாம் இப்போ ஆர்பிட்டரினஸ் பற்றி பார்ப்போம். ஆர்பிட்டரினா இன் லிங்குவிஸ்டிக்கில் எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால் inexplicable in terms of some more general principle. அதாவது லிங்குவிஸ்டிக் ஃபார்முக்கும் அதுக்கு நாங்கள் கொடுக்குற மீனிங்குக்கும் எந்த விதமான இயற்கை தொடர்பு இருக்காதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டாக பாருங்கள், இட் மீன்ஸ் த லாஜிக்கல் கனெக்ஷன் பிட்வீன் த ஆப்ஜெக்ட் ஆர் வாட் we refer to and the words or language we use. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் குறிப்பிடுற பொருளுக்கும் அதுக்கு நாங்கள் கொடுக்கப்படுற அர்த்தத்துக்கும் இயற்கையாகவே தொடர்பு இருக்காது, ஆனால் லாஜிக் நிச்சயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், இப்போ எங்கள் ஸ்ரீலங்காலே எடுங்க. தமிழில் நாங்கள் ஒரு மரத்தை பார்த்தா மரம்னு சொல்லுவோம், ஆனால் சிங்களாக்கள் அதை பார்த்தாங்கன்னு சொன்னால் கஸ்ஸான்னு சொல்லுவாங்க. அது இங்கிலீஷாக்கள் வந்துட்டாங்கன்னு சொன்னால் அதை பார்த்து ட்ரீன்னு சொல்லுவாங்க. பொருள் என்னமோ ஒன்று தான், ஆனால் அதுகளோட மீனிங் வந்து வித்தியாசப்படுது. அவங்க லாங்குவேஜில் இருக்கிற மீனிங்ஸை வச்சு லாஜிக்கலாக அந்த பேர்களை வந்து அவங்க வச்சுருக்குறாங்க அந்தந்த பொருளுக்கு. அதுதான் இந்த இதில் ஸ்டார்டிங் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டாக பாருங்கள், இட் இன்க்ரீஸ் த வெர்சாலிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் ஹியூமன் லாங்குவேஜ். த absence ஆஃப் நேச்சுரல் பாண்ட் பிட்வீன் சைன், எக்ஸ்போனன்ட்ஸ் அண்ட் their reference. Arbitrariness is present in the words or morphemes of human languages. இப்போ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹியூமன் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளெக்சிபிள் தன்மை இல்லாட்டிக்கு வெர்சாலிட்டி தன்மை, அதாவது ரெண்டுத்துக்கும் இடையில், அதாவது இந்த லாங்குவேஜுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு நெகிழ்வுத்தன்மையெல்லாம் கூடிக்கிட்டே போகுதுன்னு சொல்கிறாங்க. அதோட பொருளுக்கும் அதுக்கும் கொடுக்கப்படுற குறிப்புகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய பொண்டவெல்லாம் வந்து சரியான வித்தியாசப்படுது, இல்லாட்டிக்கு இல்லாமல் போயிடுது அப்படியான ஒரு இதுகளில் சொல்கிறாங்க. இன்னும் தெளிவாக சொல்ல போனால் ஆர்னமெட்டோஃபியா
இந்த ரூல்ஸ்களே இல்லையாமங்க, அடங்காதுன்னு சொல்கிறாங்க இந்த ஆர்பிட்டரினஸுக்கு. லாங்குவேஜ் கேரக்டரிஸ்டிக்ஸில் இந்த ஆர்பிட்டரினஸ் வந்து ஹியூமனுக்கு மட்டும்தான் இருக்கும், அனிமல்ஸுக்கு இது யூஸ் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செகண்டாக நாங்கள் இப்போ ப்ரொடக்டிவிட்டி பார்ப்போம். இந்த ப்ரொடக்டிவிட்டியை நாங்கள் க்ரியேட்டிவிட்டி, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஓப்பன் எண்டட் என்று சொல்லுவோம். The creation of new words or expressions by manipulating the linguistic resources to describe new situations and objects. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், மனிதர்கள் வந்து இப்போ என்ன செய்கிறாங்கன்னா லிங்குவிஸ்டிக் ரிசோர்ஸ்களை யூஸ் பண்ணி புது புது ஐடியாஸ், புது புது வேர்ட்ஸ், எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாத்தையும் உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ability to create an infinite set of utterances, அதாவது முடிவில்லாத ஒரு கூற்றுகளை வந்து மனிதர்கள் உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டாக பாருங்கள், ஷிஃப்ட் த மீனிங் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வித் டைம். நேரத்துக்கு நேரம் வேர்டையும் எக்ஸ்ப்ரெஷன்ஸையும் எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டாக எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், கூகுள்னு இருக்குது. முதலெல்லாம் கூகுள் வந்து சர்ச் என்ஜின் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதை வந்து ஒரு நவுனாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, சர்ச் என்ஜின் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து எல்லாமே அது வேர்பாக மாறிடுச்சு. அதாவது போய் கூகுள் பண்ணுங்க, ஐ கூகுள் டிட். அப்போ ஒரு வேர்ப் மாதிரி அது கொண்டு வந்துட்டாங்க. அப்போ என்ன, காலப்போக்கில் லிங்குவிஸ்டிக் ஃபார்மை வச்சு வேர்ட்ஸையும் எக்ஸ்ப்ரெஷன்ஸையும் ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க என்று சொல்கிறது தான் அது. செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், வெல்லுன்னு சொல்லி இருக்கும். வெல் வந்து என்னத்துக்கு நாங்கள் ஆரம்ப காலத்தில் யூஸ் பண்ணோம்னு சொன்னால் ரிசோர்ஸ், வளங்கள், அந்த அதுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பாருங்கள், அது ஒரு அட்வர்பாகவே யூஸ் ஆகிட்டு. அதாவது வெல், இதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, வெல் அந்த ஒரு ஆன்னு யூஸ் பண்ணுற இடத்துல இப்போ நாங்கள் வெளில கூட சேர்த்துட்டோம். அப்போ அந்த மாதிரி இப்போ ப்ரெசண்ட்டில் வந்து வெல்லுன்ற மீனிங்ஸோட எக்ஸ்ப்ரெஷன்ஸோட எல்லாமே அது மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த தியரி. நெக்ஸ்ட்டாக பாருங்கள், இட் இஸ் லைக் இன் அனிமல் கம்யூனிகேஷன். அதோட இது ஓப்பன் எண்டட்னஸ் க்ரியேஷன்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து ஐயோன்னு வையுங்களேன், அது இப்போ வந்து இங்கிலீஷுக்கு மாற்றிட்டாங்க. இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாங்க மாற்றினாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிற தமிழ் வேர்டை இப்போ வந்து இங்கிலீஷுக்கு மாற்றிருக்காங்க. அப்போ தமிழ்லேருந்து பரோ பண்ணி இப்போ இங்கிலீஷுக்கு போயிருக்கு. அப்போ இவை எல்லாத்தையும் தான் நாங்கள் இப்போ ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லி நாங்கள் இப்போ சொல்லுவோம். ஏன்னு சொன்னால் இங்கிலீஷில் இப்போ அது ஒரு ப்ரொடக்டிவான ஒரு க்ரியேட்டிவான ஒரு வேர்டுன்னு சொல்லி ஆகிட்டது. ஸோ அதுதாங்க ப்ரொடக்டிவிட்டி கேரக்டரிஸ்டிக். நெக்ஸ்ட்டாக நாங்கள் பார்க்க போகிறது தேர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். இது வந்து டியூவாலிட்டின்னு சொல்கிறது. அதாவது ஆல்சோ ரிஃபர்ட் ஆஸ் டபுள் ஆர்டிகுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. This property of consisting two levels of structure operating simultaneously, அதாவது 2 லெவலாக இந்த ஸ்ட்ரக்சர் ஆப்ரேட்டிங்கில் இருக்குன்னு சொல்கிறாங்க. லெவல் 1 அண்ட் லெவல் 2. லெவல் 1 வந்து என்னன்னு சொன்னால் டிஸ்க்ரீட் சவுண்ட்ஸ். லெவல் 2 வந்து டிஸ்டிங்க்ட் மீனிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்க்குறேன்னு சொன்னால் என் ஒரு லெட்டர் என், அந்த எண்ணை நாம் என்னன்னு தான் சொல்லுவோம். அதுதான் டிஸ்க்ரீட் சவுண்ட். அதாவது டிஸ்க்ரீட் சவுண்டை இன்னும் தெளிவாக சொல்லணும்னு சொன்னால் தன்னிச்சையாக உருவாக்கப்படும். என்னன்றது ஒரே ஒரு வேர்ட் தான், அதுக்கு என்னென்ற சவுண்டு தான் இருக்கும். அதே மாதிரி எம்ன்றதும் ஒரு லெட்டர் தான், எம். அதுவும் தனிச்சையாக அது இந்த சவுண்டை கொடுக்கும். இந்த தனிச்சையாக செயல்பட்டு ஒரு தனித்துவமான ஒரு சவுண்டை கொடுக்கறது தான் டிஸ்க்ரீட் சவுண்டுன்னு சொல்லுவோம். அதுதான் ஃபர்ஸ்ட் லெவல், அல்லாட்டிக்கு லெவல் 1. இப்போ நாங்கள் செகண்ட் லெவலில் பார்க்க போனோம்னு சொன்னால் அது டிஸ்டிங்க்ட் மீனிங். அதுகளுக்குன்னு ஒரு மீனிங் இருக்கும். அதாவது நாங்கள் இப்போ டிஸ்க்ரீட் சவுண்ட் பார்த்தோம் தானே, என், அதோட பாருங்கள் ஒரு ஐ, அதோட ஒரு பி, சரியா? இப்போ இந்த 3 லெட்டரை பார்ப்போம், அது டிஸ்க்ரீட் சவுண்ட், சரிதானே? இதே அந்த 3 லெட்டரையும் வச்சு நாங்கள் ஒரு வேர்டே க்ரியேட் பண்ணிட்டோம்னு சொன்னால் அதுதாங்க டிஸ்டிங்க்ட் மீனிங். சரி, வாங்க விளக்கம் பார்ப்போம். Sounds taken individually have no meaning and it provides only a discrete sound, but when they are combined into words, they carry distinct meanings.
ஒரு லெட்டரால் தனியாக சவுண்டை மட்டும்தாங்க ப்ரொடியூஸ் பண்ண முடியும், மீனிங்கை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஆனால் அந்தளவு சவுண்ட்லெஸ் ஆன அந்தளவு லெட்டரை ஒரு மீனிங்கை உருவாக்க முடியும், அதாவது ஒரு வேர்டை. இப்போ நான் மேலே சொன்ன மாதிரி 3 டிஸ்க்ரீட் சவுண்டை பாருங்கள், என், ஐ, பி. ஆனால் அந்த 3 லெட்டர்ஸுமே ஜாயின் ஆகி எங்களுக்கு மீனிங்ஸ் கொடுக்குது. பாருங்கள், நிப், NIB, நிப். செகண்ட் பாருங்கள், பின், BIN, பின். அதை எப்படி திருப்பி போட்டாலும் எங்களுக்கு வகை வகையான மீனிங்ஸ்களோட தரும் எங்களுக்கு. இதனால தான் இதை நாங்கள் டியூவாலிட்டின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ஹியூமன் லாங்குவேஜுக்கு மட்டும்தான் இருக்கும், அனிமல்ஸுக்கு இருக்காது. இப்போ நாங்கள் அனிமல்ஸுக்குன்னு பார்க்க போனோம்னு சொன்னால், other creatures single fixed form that cannot be broken into separate parts. அதை வந்து நாங்கள் ப்ரோக் பண்ண முடியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வூஃப்னு பாருங்கள், நீங்கள் அதில் சவுண்டாக, அதாவது டிஸ்க்ரீட் சவுண்டாக பிரிக்கலாம், ஆனால் டிஸ்டிங் மீனிங்கை உங்களால் பிரிக்க முடியுமா? வூஃப்னு இருக்கிறத நீங்கள் வேறு ஒரு வேர்டாக மாற்ற முடியுமா? முடியாது. அது ஒரு சிங்கிள் ஃபிக்ஸ்ட் வேர்ட் தாங்க அது. அதனால தான் இது ஹியூமன் லாங்குவேஜ்க்கு மட்டும் செட் ஆகும், அனிமலுக்கு வராது, அது ப்ரோக் பண்ண முடியாது. ஓகே, நாங்கள் இப்போ 4th பார்க்க போகிறது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது அப்படின்னா என்னென்னா, this is a rare phenomenon allows language users to speak about people, events or things that are not present in the immediate environment which are spatially distant. அதாவது மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்திறமை என்னென்னு சொன்னால், இப்போ இந்த ப்ரெசண்ட்டில் இல்லாத விஷயத்தையோ இல்லை நிகழ்வையோ இல்லாட்டிக்கு மக்களை பற்றியோ அவங்களால பேச முடியும். ஒன்றில் அது பாஸ்ட்டாக கூட இருக்கலாம், இல்லாட்டிக்கு ஃப்யூச்சராக கூட இருக்கலாம், இல்லாட்டிக்கு அது ஒரு இமேஜினேஷனாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூமன் கேன் ஏபிள் டு டிஸ்கஸ் திங்ஸ் விச் ஆர் இமேஜினரி, டிஸ்டிங்க்ட், ஹைப்போதெட்டிக்கல் அண்ட் ஃபிக்ஷனல். ஆல்சோ கேன் ரிஃபர் டு பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் டைம். இதுதாங்க நான் முதல்ல சொன்னது. ஒரு இமேஜினரியாக இருக்கலாம், பாஸ்ட்டாகவும் இருக்கலாம், ஃப்யூச்சராகவும் இருக்கலாம். நம்மள நிறைய பேர் இப்போ கூட சில கூடுதலான ஆட்கள் நான் இருப்பாங்கன்னு நம்புகிறேன். தங்களுக்கு தாங்களே பேசிப்பாங்க, தாங்களே ஒரு கேரக்டர்ஸ் உருவாக்கி, தாங்களே அதை கொஞ்சம் பிடிக்காதுன்னு சொன்னால் அதை தூக்கி போட்டு விளாசுறது, பிடிக்குமான்னு சொன்னால் நல்லா தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடுறது. அப்போ நான் ஐ வில் பி கோயிங் பேக் டுமாரோ ஃபார் சம் மோர். அதாவது இன்னும் ஒரு கொஞ்ச நாளைக்கு நான் திரும்ப போகலாம்னு சொல்லி இருக்கேன். நான் நினைக்கிறேன் அவர் இப்போ தான் வந்திருக்கார் போல் வீட்டுக்கு, அப்போ மைண்ட் செட் ஆகலை போல். அதனால் திருப்பி அவர் என்ன செய்ய போகிறாரு, இன்னொரு கொஞ்ச நாளைக்கு திருப்பி நாங்கள் போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதுக்கும் ஃப்யூச்சரில் தான் இருக்குது. அது மேபி ஒரு இமேஜினரியாக கூட சொல்லலாம், அல்ல ஃப்யூச்சர்னு கூட சொல்லலாம். இப்படியான தன்மைகள் எல்லாமே வந்து ஹியூமன் லாங்குவேஜ் தாங்க இருக்குது. அனிமல்ஸுக்கு சுத்தமாக இல்லை. என்னென்னு சொன்னால் அவங்க டக்குன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க. கூடுதலாக இதில் பாருங்கள், அனிமல் கம்யூனிகேஷன் லேக் திஸ் ப்ராப்பர்ட்டி. இந்த மாதிரி விஷயங்களில் வந்து லேக் பண்ணிடுவாங்க. மோஸ்ட் அனிமல்ஸ் கம்யூனிகேட் திங்ஸ் இன் இமீடியட் என்விரான்மெண்ட். உடனே அந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கும் பொழுது உடனடியான ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், a bird utters its dangerous cry only when danger occurs. இப்போ ஒரு பறவை கத்துதுன்னு சொன்னால் அது நார்மலாக சாப்பாட்டுக்கு கத்துறது வேறுங்க. அது பாடும் பொழுது இன்னிசை மாதிரி இருக்கும் சாப்பாடுகளுக்கு கத்தும் பொழுது. ஆனால் ஏதாவது டேஞ்சரில் இருக்குதுன்னு சொன்னால் மட்டும்தான் ரொம்ப பெருசாக கத்தும். அப்போ அது இம்மீடியேட்டாக அதுக்கு ரியாக்ட் பண்ண வலிக்கிட்டுரும். அப்போ அந்த மாதிரி இதுகளால் அனிமல்ஸுக்கு வந்து இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் கிடையாது. ஆனால் இந்த இதுகள் முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், பீஸ், தேனீகள் வந்து இது ஒரு எக்ஸப்ஷன். ஏன்னு சொன்னால் அதுகள் வந்து இந்த நெக்டாரை கண்டுட்டுன்னு சொன்னால் பீஸ் வந்து ஒரு ருட்டைன் மாதிரி அதுகளுக்குள்ளேயே பேசி அதுகள் ஒரு ருட்டைன் ஒன்று வச்சுருக்கீங்கன்னா அப்படியான சவுண்ட்ஸை தான் அவங்க எழுப்புவாங்க. ஸோ இந்த இதில் வந்து பீஸ் வந்து ஒரு எக்ஸப்ஷன். நாம் 5th கேரக்டரிஸ்டிக்ஸாக பார்க்க போகிறது வந்து கல்ச்சுரல் டிரான்ஸ்மிஷன்ஸ். இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் லாங்குவேஜ் பாஸ்ட் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு another. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தலைமுறையாகவே தமிழ் தாங்க கதைச்சிக்கிட்டு வருவேன். நீங்களும் அப்படித்தான் நான் நம்புகிறேன். இல்லாட்டிக்கு நீங்கள் வேறு ஏதாவது லாங்குவேஜ் பேசிகிட்டு இருக்கலாம். அது எப்படி உங்களுக்கு வருது? உங்களோட தலைமுறையிலேருந்து வருது. உங்களுடைய அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருப்பாங்க, உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு உங்களோட தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன் மூலியமாக வர்றது தான் இந்த கல்ச்சுரல் டிரான்ஸ்மிஷன். ஆனால் அதோட இன்னும் ஒரு பரிணாமமும் இருக்குது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, meant as acquiring language from culture by other speakers but not from your parental genes. அதாவது என்னென்னு சொன்னால்,
பேரண்டல் அதாவது அம்மா அப்பாவுக்கு மூலியமாக வர்றதும் இருக்குது. அதே நாங்கள் வேறு வேறு இடங்களுக்கு போகும்பொழுது வேறு வேறு லாங்குவேஜஸ்க்கு சேர்ந்து எங்களோட லாங்குவேஜை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடும். உங்களுக்கு ஒரு சின்ன நல்ல ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னு சொன்னால், எங்களுடைய ஸ்ரீலங்கன் தமிழ் வந்து இப்போது இந்தியன் தமிழால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பாருங்கள், அடாப்டிங் எ சைல்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி அக்வயர் த லாங்குவேஜ் ஃப்ரம் தியர் கரண்ட் கல்ச்சர். இப்போ நாங்கள் ஒரு குழந்தைய நாங்கள் வேறு இடத்துலேருந்து தத்தெடுக்கிறோம். அது ஒரு கை குழந்தையாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு 5-6 வயசு குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தைக்கு அந்த நாட்டில் இருந்த லாங்குவேஜ் தான் தெரியும். அப்போ இந்த நாட்டோட லாங்குவேஜை நாங்கள் அவங்களுக்கு சொல்லி அதை பழக்கப்படுத்தும் பொழுது அந்த லாங்குவேஜோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த லாங்குவேஜோட மிக்ஸ் ஆகும். அப்போ என்ன நடக்கும், அதில் ஒரு கல்ச்சுரல் டிரான்ஸ்மிஷன் நடக்கும். இப்போ அதோட செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். டேர்சன் என்ற ஒரு ஆள் வந்து, இது ஒரு நடந்த ஒரு சம்பவம். ஃபாரஸ்ட்டில் வந்து அவங்க அப்பா அம்மாவால் கைவிடப்பட்ட நிலையில் குரங்குகள் தான் அந்த குழந்தைய, அதாவது அந்த டேர்சன் என்றவரை வளர்த்துருக்கு. ஸோ இப்போ அந்த இடத்துல ஒரு பாரிய ஒரு கல்ச்சுரல் டிரான்ஸ்மிஷன் நடந்திருக்கு. என்னென்னு சொன்னால், ஒரு ஹியூமன் அனிமல் லாங்குவேஜை கற்றுருக்கிறார். அதாவது ஹியூமன் லாங்குவேஜிலேருந்து அவர் அந்த கல்ச்சுரல் டிரான்ஸ்மிஷனால் அனிமல்ஸ் லாங்குவேஜை பழகியிருக்கார். இப்போ அவருக்கு என்னென்னு சொன்னால், அனிமல் லாங்குவேஜ் எல்லாமே அக்வயர் பண்ணி அதன் மூலியமாக அதோட கதைக்கிறதுக்கான திறமை வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. இதுதாங்க இந்த கல்ச்சுரல் டிரான்ஸ்மிஷன். நெக்ஸ்ட்டாக நாங்கள் கேரக்டரிஸ்டிக்ஸுன்ற லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம், அதாவது ரிஃப்ளெக்சிவிட்டி. இதை நம்ம ரிஃப்ளெக்சிவ்னஸ் என்றும் சொல்லலாம். இட் ரிஃபர்ஸ் த ஐடியா தட் வி யூஸ் லாங்குவேஜ் டு திங்க் and talk about language. It refers the idea that we use language to think and talk about language itself. அதாவது இதை கேட்டாலே உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும். ஒரு லாங்குவேஜை கதைக்க நாம் அதே லாங்குவேஜோடாக ஐடியாஸை திங்க் பண்ணி கதைக்கிறது தாங்க இந்த ரிஃப்ளெக்சிவிட்டி. பாருங்கள், நாம் ஒரு லாங்குவேஜை பற்றி கதைக்கிறதுக்கு அதே லாங்குவேஜ்லேருந்து தான் நாங்கள் ஐடியாஸே எடுக்க போகிறோம். அதுதான் இந்த ரிஃப்ளெக்சிவிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து, without this ability, humans won't be able to distinguish the properties of human language. இந்த அபிலிட்டி ஹியூமன்ஸுக்கு கையில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுங்க. ஏன்னு சொன்னால், இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ரைட்டிங் எ லெட்டர். இப்போ நாங்கள் ஒரு லெட்டர் ஒன்று எழுத போகிறோம்னு சொன்னால், அது சரியாக கரெக்ட் ஃபார்மேட்டில் இருக்கா இல்லாட்டிக்கு தப்பாக எழுதிட்டோம்னு நாங்கள் சரி பார்க்குறதுக்கு பேர் தான் ரிஃப்ளெக்சிவிட்டி. அப்போ இப்படியான ஒரு அபிலிட்டி எங்களுக்கு இல்லைன்னா எப்படி ரிஃப்ளெக்சிவ்னஸ் நாங்கள் கரெக்டாக செய்ய முடியும்? ஆனால் இது அனிமல் கம்யூனிகேஷனுக்கு சரியே வராதுங்க. ஏன்னா அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். டாக் cannot bark about barking. நாய் வந்து நீங்கள் உங்களோட லாங்குவேஜை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னால் அது எங்களுக்கு சொல்லுமா? பார்க் பண்ணுறதை பற்றி பார்க் பண்ணுங்கன்னு சொன்னால் அதுக்கு தெரியாது, விளங்காது, அது சொல்லாது. ஸோ அதை தாங்க நாங்கள் இந்த இதில் சொல்லியிருக்கிறோம். ரிஃப்ளெக்சிவ்னஸ் வந்து ஹியூமன் லாங்குவேஜுக்கு மட்டும்தான் இருக்குது, அனிமல் லாங்குவேஜுக்கு இல்லை. அது என்னதான் அனிமலுக்கு என்னதான் நடந்தாலும் அது ஜஸ்ட் பார்க் பண்ணிட்டு போயிடும். இதை தாங்க நாங்கள் ரிஃப்ளெக்சிவிட்டின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஹியூமன் வர்சஸ் அனிமல் கம்யூனிகேஷன். நாங்கள் அதை டேபிள் பண்ணி பிரிச்சிருக்கிறோம். அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் பேசிக்ஸ் தான் வச்சு ஹியூமன் கம்யூனிகேஷன், அனிமல் கம்யூனிகேஷன் உண்டு. இப்போ நாங்கள் ஹியூமன் கம்யூனிகேஷன் பார்த்தோம்னு சொன்னால், யூஸ் ஆஃப் ஆர்பிட்டரி சயின்ஸ்களை வச்சு நம்ம ஹியூமன் கம்யூனிகேஷன் செய்ய முடியும். ஆனால் அனிமல் கம்யூனிகேஷனில் அப்படி ஹியூமன் கம்யூனிகேஷனில் வந்து க்ரியேட்டிவ்னஸ் இருக்கும், ஆனால் அனிமல் கம்யூனிகேஷனில் நான் க்ரியேட்டிவ்னஸ் தான் அங்கே இருக்கும். ஹியூமன் கம்யூனிகேஷனில் ஃப்ரீ ஃப்ரம் ஸ்டிமுலஸ் கண்ட்ரோல், டக்குன்னு அந்த இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க ஸ்டிமுலஸ் ஆன விஷயங்களுக்கு. ஆனால் அனிமல்ஸ் அப்படி இல்லைங்க, டக்குன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ செட் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலஸ் ஒரு ஸ்டிமுலி பாண்ட். இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் ரெஸ்பான்ஸ் டு எ வைட் மெசேஜஸ். இது ஹியூமன் கம்யூனிகேஷனுக்கு. நம்மலாம் பாருங்கள், மெசேஜ் எவ்வளோ அடுக்கடுக்காக டைப் பண்ணிகிட்டே போவோம், அது ஹியூமனுக்கு முடியும். ஆனால் அனிமலால் ஒரு சின்ன ஒரு ரெஸ்பான்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும். அவ்வளோ இன்ஃபினிட்டான வைடான இதுகளுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியாது. அதால் ஹியூமன் கம்யூனிகேஷனில் ஒரு சைனுக்கு மல்டிபிள் மீனிங் இருக்குங்க. ரொம்ப கணக்கு மீனிங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஒன் சைன் ஹேஸ் மல்டிபிள் மீனிங். ஆனால் அனிமல் கம்யூனிகேஷனில் அப்படி இல்லை. ஒன் சைன் ஹேஸ் ஃபிக்ஸ்ட் மீனிங். எக்ஸ்ன்னு இருந்தால் அது எக்ஸ் தாங்க, அதுக்கு மேலே வேறு மீனிங் இல்லை. ஆனால் இங்கே ஹியூமனில் எக்ஸ்ன்னு இருந்தால் டேஞ்சர், எக்ஸ்ன்னு இருந்தால் எக்ஸ் இந்த ஷேப்பை கண்டால் தப்பு, அப்படி நிறையெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் ஹியூமன் கம்யூனிகேஷனில் வந்து எவால்விங்னஸ் இருக்குது. அதாவது எவால்வ் பண்ணும், ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ளே உள்ளே போகிறோன்னு சொன்னாலும் ஆராய்ச்சி செஞ்சு போகும். ஆனால் அனிமல் கம்யூனிகேஷனில் நான் இவால்விங், அதுகளால் இவால்வ் பண்ண முடியாது. என்ன சொன்னால் அதுகளுக்கு அந்த இதுக்கான இதுகள் கிடையாது.
இதில் தாங்க நாங்கள் இதில் டிஃப்ரென்ஸாக பார்க்கக்கூடிய அனிமல் அண்ட் ஹியூமன் கம்யூனிகேஷன் லாங்குவேஜஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே செஷன் ஆன் இன்ட்ரடக்ஷன் டு லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக். இன்றைக்கி நாங்கள் லிங்குவிஸ்டிக்கில் லாங்குவேஜும் அதை பற்றியான ஃபுல் விளக்கமும் பார்த்துருந்தோம். உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நம்பிக்கையில் நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். அப்படி எதுவும் உங்களுக்கு கொஷன்ஸ் இல்லாட்டி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வேணும், இல்லாட்டி ஏதாவது டவுட்ஸ் இல்லை வேறு ஏதாவது ரிலேட்டடான வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். we will always welcome your comments. ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டாக நாங்கள் பார்ட் 2 வீடியோன்னு சொல்லி லிங்குவிஸ்டிக் பற்றி ஒரு தெளிவான விளக்கம் பார்ப்போம். Okay guys, then I will meet you in next video. Till then, stay tuned with NM Royal Wings, a turning point to destiny. Shining off, and don't forget to subscribe our channel. Click on the bell button to be notified. See you. Bye bye.